ரொம்ப ருசியா ஹோட்டல் சுவையில மலாய் எதுவுமே சேர்க்காம கிரீமியா 10 நிமிஷத்துல இந்த எக் மலாய் கறியை ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்ப சோம்பேறியா இருக்கா, கிச்சன்ல நிக்க டைம் இல்லையா, அப்ப இந்த முட்டை மலாய் கறி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. வேலைக்கு போறவங்க, பேச்சுலர்ஸா இருக்கிறவங்க கூட சட்டு புட்டுன்னு இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இந்த முட்டை மலாய் கறி கிரீமியா இருக்கிறதுனால இது சப்பாத்தி ரைஸ்க்கெல்லாம் பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷா இருக்கும். இதை ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு zaagzoogkitchen. ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை மலாய் கறியை செஞ்சிடலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டை மலாய் கறி செய்யறதுக்கு 4 முட்டையை வேக வச்சுக்கலாம். முட்டை வெந்து வர்றதுக்குள்ள நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ண வெங்காயத்தை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கணும். கூடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 10 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால இந்த கிரேவி நல்லா க்ரீமியாக திக்காக இருக்கும். இப்போ இதை 3யுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொரகொரப்பாக இல்லாமல் இந்த மாதிரி நைஸாக தான் அரைச்சிக்கணும். இப்போ கிரேவி செய்கிறதுக்காக பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு இப்போ இந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை ஒரு 3 to 4 நிமிஷம் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ வெங்காய பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இப்போ இதில் 1 கப்பு பால் சேர்த்துக்கணும். பால் 250 ml அளவு இருக்கும். பால் பச்சை பால், காய்ச்சின பால் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாலோட இந்த வெங்காய பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதை லிட்டால கவர் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் ஓரளவுக்கு வற்றி நல்ல கிரேவி திக்காக இருக்குது பாருங்கள். இதுக்கிடையில் நம்ம வேக போட்டிருந்த முட்டை நல்லா வெந்துருச்சு. முட்டையில் உள்ள தோலெல்லாம் உரிச்சிட்டு இப்போ இந்த முட்டை எல்லாத்தையுமே 2ஆ பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சிருந்த கிரேவியில் ஒன்றா கொஞ்சம் கேப் விட்டு இந்த முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். முட்டை சேர்க்குறப்ப இந்த மஞ்சள் கரு கீழ் பகுதியில் வர மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இதில் லிட்டால கவர் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு இந்த கிரேவியை முட்டையோட குக் பண்ணிக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சுட்டு எல்லா முட்டைகளையும் இந்த மாதிரி தலையில திருப்பி விட்டுக்கணும். இப்போ இதில் இந்த கிரேவிக்கு இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் மேலோட்டமாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுக்கணும். லிட்டால கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளையாக க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் மலாய் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி அண்ட் ரைஸ்க்கு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அம்புட்டு ருசியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த எக் மலாய் கறி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.